ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நள்ளிரவில் துவங்கியது போர். நேற்று நம்ம லைவ் ஒன்று போட்டிருந்தோம். எதற்காக நான் வேகமாக நேற்று நைட்டு 7 மணிக்கு ஒரு லைவ் போட்டேன் அப்படின்னா, இராணுவ நடவடிக்கையை இந்தியா துவங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருந்தது அப்படின்றதுக்காக தான் உடனடியாக. ஏன்னா நேற்று மிட் நைட்டில் துவங்கலாம், இன்றைக்கி காலையில் துவங்கலாம் அப்படின்றதுனால நான் 2 நாட்களுக்குள் தாக்குதல் துவங்கும் நம்ம ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணோம். நேற்று 7 மணிக்கு நீங்கள் நம்ம லைவ் இதை எடுத்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஏன் இப்போ நம்ம தான் சொன்னோமா அப்படின்றதுக்காக சொல்லலை. 10-15 நாள் ஆகிவிட்டது, எந்த தாக்குதல் நடத்தவில்லை. பேசிக்கிட்டே இருக்காங்க. இராணுவ தளபதியை கூப்பிட்டு பேசுகிறாங்க, விமானப்படை தளபதியை கூப்பிட்டு பேசுகிறாங்க, கடற்படை தளபதியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் எதாவது நடந்ததா? எதுவும் நடக்கலை. ஆனால் நேற்று அதற்கான சமிக்கைகள் தெரிய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். ஒரு செய்தியும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அவசரமாக நேற்று 7 மணிக்கு ஒரு லைவும் போட்டோம். எதற்காக அப்படின்னா, இன்று காலை இல்லை மிட் நைட்லேயோ இல்லை நாளைக்கு மிட் நைட்லேயோ நடக்கலாம் அப்படின்றது உறுதியாகிவிட்டது. டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உறுதி செய்து விட்டன அப்படின்றதுக்காக தான் உடனே அவசரமாக லைவ் போட்டோம். நம்ம நைட் லைவ் 7 மணிக்கு போட்டோம். ஒரு 1:30 மணிக்கு தாக்குதல் நடந்திருக்கிறது. சரி, இப்போ நம்ம என்ன தாக்குதல் நடந்தது? இது போர் துவங்கி விட்டதா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது போர் கிடையாது, இராணுவ நடவடிக்கை அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் 2 வருடமாக நடந்து கொண்டிருப்பதே அது போர் இல்லை, இராணுவ நடவடிக்கை அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா, புத்தின் சொல்கிறார். இராணுவ நடவடிக்கைனா அப்பப்போ போய் குண்டை போடுறது, அவர்களுக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அப்படியே முன்னேறி போய் என்ன பண்ணுறதுனா, சில பகுதிகள், ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள், எந்த பகுதி நமக்கு வேணுமோ எடுக்க போகிறோமோ அந்த பகுதியில் தாக்குதல் நடத்துறது. பெரிய அளவில் நீங்கள் பார்லிமெண்ட்லேயோ இல்லை போர் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது அந்த நாட்டோடைய அதிபரை நோக்கியோ அந்த நாட்டோடைய பிரதமரை நோக்கியோ இருக்கும். நீங்கள் 2ஆம் உலகப் போரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இராணுவ வீரர்கள் அடித்து முன்னேறி உள்ளே போயிட்டே இருப்பாங்க. அந்த நாட்டை கைப்பற்றும் நோக்கத்தோடு போவாங்க, கைப்பற்றுவாங்க. இல்லைனா அவர்கள் கைப்பற்றி காலி பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் போர் அப்படின்றதுக்கு அர்த்தம். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு போருன்றதே பெருசாக நடக்கலை. இராணுவ நடவடிக்கையும் தாக்குதல்களும் தான் நடந்திருக்கு. சரி, இப்போ நீங்கள் பாலஸ்தீன் இஸ்ரேல் பார்த்திங்கன்னா அது போர் கிடையாது. அது ஹமாஸ் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல். அதற்கு இவர்கள் எதிர் தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்படி தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே உக்ரைன்லேயும் இப்போ இதுலேயும் ரஷ்யாவுக்கு நடந்துகிட்டு இருக்காது, போர் கிடையாது, இராணுவ நடவடிக்கைன்னு ரஷ்யாவே சொல்லியிருக்கு. அதே மாதிரியான ஒரு இராணுவ நடவடிக்கை தான் நேற்று நள்ளிரவில் துவங்கி இருக்கிறது. ரஃபேல் விமானத்தை வைத்து குண்டுமலை பொழிந்திருக்கிறார்கள் பாகிஸ்தான் பகுதியில். ஸோ எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்தது, யார் இதில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த இராணுவ நடவடிக்கையில் பார்த்திங்கன்னா, இதுக்கு 10-14 நாள் பிளான் பண்ணாங்க. பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பெர்மிஷன் அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் அமெரிக்காட்ட, ரஷ்யாட்ட, ஐரோப்பிய நாடுகள்கிட்ட உள்ள எல்லா தூதரகங்கள்லையும் பேசினாங்க. ஜெய்சங்கர் போய் பலரிடையும் பேசிட்டு வந்தார். அமெரிக்காவோட ஆதரவை கேட்டார், அவர் கேட்டார். ஆனால் பல வல்லரசு நாடுகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ உங்கள் மேலே தாக்குதல் இப்படிலாம் நடந்துருக்கக்கூடாதுங்க, பாவம் அப்பாவி மக்களை கொண்டிருக்கானா, அவனை விடாதீங்க. யார் நல்ல வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னது பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது இந்தியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லலை. ஏன்னா பாகிஸ்தான் அனுப்பிய தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்லை, பாகிஸ்தானில் உள்ள முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தணும்னு சொல்லலை. தெளிவாக ஒரு வார்த்தை என்ன சொன்னாப்புல அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கு யார் காரணமோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு அமெரிக்கா ஆதரவளிக்கும். தீவிரவாத செயலுக்கு என்றுமே ஆதரவளிக்காது அமெரிக்கா. அதே தான் ரஷ்யாவும் சொல்லிச்சு. தீவிரவாதத்தை வேரோடு அறுக்கணும். இதெல்லாம் பொதுவான வார்த்தை, நீங்கள் சொல்லணும், இப்போ தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த தாக்குதல் இந்தியா மீது, ஈரான் மீது நடத்திய தாக்குதல். எனவே இதற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை. அப்போ அந்த காரணமானவர்கள் யார், எங்கேருந்து வந்தாங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு தான் சர்வதேச சமூகங்கள் சொல்லுது. சரியா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தாக்குதல் நேற்று நைட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பல்வேறு ரஃபேல் விமானங்கள் நம்மளுடைய பல்வேறு ஏர்பேஸ் இருக்குது. குஜராத்தில் இருக்குது, அதே மாதிரி பஞ்சாபில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, நம்மளோட ஏர்பேஸ் இருக்குது, விமானத்தலங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே பாகிஸ்தான் பார்டரை ஒட்டியது. இப்போ ஒரு மேப் நான் போடுறேன் பாருங்கள், அந்த மேப் பாருங்கள். இந்த இடங்களில் தான் தாக்குதல் நடந்திருக்கு. அதில் எந்தெந்த இடம்னு சொல்லி நான் வரிசையாக மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். முசாஃபர் நகர் அப்படின்னு சொல்லி, முசாஃபராபாத் அப்படின்ற இடம். இது காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம். ரைட்டாக? காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ளே இருக்குது. அதாவது இந்திய
உள்ள பகுதிகளை பாகிஸ்தான் பிடித்து வைத்திருக்கிறது இல்லையா, ஆக்கிரமிப்பு காஷ்மீர், அதுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த முசாஃபராபாத். சரிங்களா. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதே பகுதியில் பார்த்தீங்கன்னா கோட்லி அப்படின்ற இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூவாக ஒரு கோடு போட்டிருக்குன்னா அது பக்கத்தில் ஒரு பூச்சி மாதிரி ஒரு கோடு பிளாக்கில் அப்படியே பூச்சி எறும்பு ஊடுற மாதிரி இருக்கா, அந்த எறும்பு ஊடுற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ப்ளூவில் உள்ள கோடுக்குள்ளே உள்ளது தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். அதில் உள்ள முசாஃபராபாத்தில் தான் தாக்குதல் நடந்திருக்கு. அந்த புள்ளி பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கோட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்து கோட்லின்னு ஒரு இடம், இதுவும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்குது. அதை ஒட்டி இருக்க குல்பூர் அப்படின்ற இடம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீவிரவாதிகள் பயிற்சி முகாம் இருக்கிறது. காஷ்மீருக்கு தாக்குதல், காஷ்மீர் மீது தாக்குதல் நடத்தணும், இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு இங்கேருந்து ஆள் உள்ளே வரான் அப்படின்ற மாதிரியான இடம் தான் இந்த கோட்லியும் குல்பூரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிம்பர்னு ஒரு இடம். இந்த பிம்பர் அப்படின்றது என்னென்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஒட்டி உள்ள பாகிஸ்தான் பகுதி. ஸோ அங்கேயும் குண்டை போட்டிருக்காங்க. அதே மாதிரி சியால்காட் அப்படின்ற ஒரு சியால்காட், அதை பார்த்திங்கன்னா சியால்காட் அப்படின்ற இடம், இது வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இல்லை, இங்கே இப்போ இதில் உள்ள இப்போ பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் அப்படின்ற பகுதியில் இருக்குது. சரிங்களா. இது வந்து நம்ம இந்த பார்டரில் இருக்குது, நம்மளுடைய பார்டருக்கும் அவர்களுக்கும் இருக்குது. அது வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இல்லை. முரித்கி அப்படின்ற இடம், இது வந்து எங்கே இருக்குன்னா அம்ரித்சர் பக்கத்தில் இருக்குது. எங்கேன்னா பஞ்சாபுடைய பார்டரில் இருக்குது. அம்ரித்சர் பஞ்சாபில் இருக்கு இல்லையா, நம்ம நாட்டில் உள்ள பஞ்சாபில் அந்த அம்ரித்சர் நகரத்துலேருந்து ரொம்ப அருகில் இருக்கிறது தான் இந்த முர்திகி அப்படின்ற இடம். இங்கேயும் தீவிரவாதிகள் முகாம் இருப்பதாக இந்திய உளவுத்துறையை கண்டுபிடித்து கொடுத்ததாக சொல்லி ரஃபேல் விமானங்கள் மூலம் அங்கு குண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன பாதிப்பு ஏற்படுத்திருக்கு, எதுவும் செத்துருக்கானா, தீவிரவாதி செத்தானா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை குறித்து எந்த தகவலும் இல்லை. பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் இந்த குண்டு வீச்சிலான். அதை எப்படி ஒரு 6 இடத்துல குண்டு போட்டிருக்காங்க, 11 இடத்துல குண்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து 3 பேர் தான் செத்தாங்க அப்படின்னா குண்டு போட்ட போய் சொல்கிறானா இல்லை விழுந்தவன் போய் சொல்கிறானான்னு தெரில. ஏன்னா இது வந்து அங்கே ஆட்கள் இறந்திருந்தார்கள் என்றால் அங்கே உள்ள மீடியாக்கள் எடுத்து போட்டுரும், அது வெளியில் வந்துடும் வச்சுங்க, எதையும் மறைக்க முடியாது. ஆனால் இந்த தாக்குதல் 10-14 நாளாக எதிர்பார்த்த தாக்குதல் நல்ல வேளையாக இவர்கள் வேறு விதமான போரை தொடுத்து ஏதோ பண்ணல. அது மாதிரி பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய எல்லைக்குள் நம் விமானம் போய் திறம்பட தாக்குதல் நடத்தியிருக்கு. எதிர்த்தாக்குதல் அவர்கள் நடத்தலை. எதிர்த்தாக்குதலில் நம் விமானங்கள் சேதமடைந்தது அப்படின்ற மாதிரியான எந்த தகவலும் இல்லை. நம்ம ரஃபேல் விமானங்கள் நம்ம வீரர்கள் வந்து வெற்றிகரமாக போய் தாக்குதலை நடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் தகவல்கள் வருகிறது. நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவர்கள் முகாம் மீது அதில் என்ன நடந்துச்சு அப்படின்றது போக போக தான் தெரியும். ஏன்னா அவனும் போய் சொல்லுவான், நம்மளுக்கும் தெரியாது பாகிஸ்தானுக்குள்ள எத்தனை பேர் செத்து போனால். குண்டை போட்டுட்டு நம்ம விமானங்கள் வந்திருக்கோம், அதை நடுராத்திரியில் குண்டை போட்டிருக்காங்கனால என்ன நடந்துச்சுன்னெலாம் தெரியாது. ஸோ அது போக போக தான் வெளியே வரும். இதுக்கிடையில் இன்னொரு தலைவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. அதில் முதல்ல வந்து அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை துணை செயலாளர் இந்த பகுதிக்கான, அதாவது அமெரிக்காவில் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டாங்க, வெளியுறவுத்துறை செயலாளர்னு சொல்லுவாங்க அவங்க. அதே மாதிரி வெளியுறவுத்துறை துணை செயலாளர்னு நிறையா பேர் இருப்பாங்க, டெப்டி செக்ரட்டரிஸ்ன்னு இருப்பாங்க. இவர்கள் தான் இணையமைச்சர் ரேங்க். இந்த இணையமைச்சர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. இவர்கள் என்னென்னா ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒன்றா பிரித்து விட்ருவாங்க. நம்ம பகுதிக்கான டெப்டி செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான், அதாவது தீவிரவாத தாக்குதல் நடந்தது ரைட்டு இந்தியாவில், அது வந்து கண்டிக்கத்தக்கது. ஆனால் இதற்கும் பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தான் தூண்டுதல்லையோ, பாகிஸ்தான் தான் இராணுவம் தான் இவர்களை தூண்டிவிட்டு அனுப்பி இருக்கிறதுக்கான எந்த எவிடன்ஸையும் இந்தியா சர்வதேச சமூகத்திடம் வழங்கவில்லை, போதுமான ஆதாரத்தை வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கு. அவங்க இராணுவம் இது வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னாலும் அமெரிக்கா சொன்னாலும் ஒன்று தான். ஸோ அவர்கள் அப்படி ஒரு பிட்டை போட்டிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாகிஸ்தானை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது தேவையற்ற தாக்குதல் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள சோசியல் மீடியாலாம் அவனுக்கு சாதகமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள சோசியல் மீடியாலாம் பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாகிஸ்தானில் உள்ள சோசியல் மீடியாவில். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 நாம் தாக்குதல் நடத்தும்போது நம்மளோட ரஃபேல் விமானம் ஒன்று தாக்கப்பட்டது, வீழ்த்தப்பட்டது. அந்த விஷயத்தை எடுத்து 2019 நடந்த விஷயத்தை எடுத்து பழைய விஷயத்தை ட்வீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள சங்கிகள் மாதிரி பல சீத்து போனது ஆதாரமற்றது மாதிரி பாகிஸ்தானில் அங்கே உள்ள பழைய 2019 உள்ள இதை எடுத்து சோசியல் மீடியாவில் நாங்கள் சுற்றி வீழ்த்தி விட்டோம், வந்துச்சு ஒரு விமானம் சுற்றி வீழ்த்தினா, ஒரு விமானம் வரல. நம்ம வந்து 6-7 விமானங்கள் 10 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கு. நடத்தி குண்டுகளை போட்டிருக்கு, சிறு சிறு குண்டுகளை போட்டிருக்கு. ராக்கெட்லாம் ஏவலை. ரஃபேல் விமானத்தில் போய் ரஃபேல் விமானம் வந்து என்னென்னா
நீங்கள் அது ராக்கெட்டுகளை கொண்டு செல்லக்கூடிய திறன் படைத்தது. அதிலே கீழேயே மாட்டியிருக்கும். அது நேராக குறிப்பிட்ட இலக்கை போன உடனே உள்ளேருந்தே ஆப்ரேட் பண்ணி ஃப்ளைட்டில் இருக்க அந்த போர் விமானத்தில் இருக்க ராக்கெட்டை நேரடியாக நம்ம எந்த இலக்கை நோக்கி செலுத்த வேண்டுமோ அந்த இலக்கை நோக்கி செலுத்த முடியும் அப்படின்றது தான் ரஃபேலோட ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். எனவே அதை வைத்து தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு என்ன நடக்க போகுது? இன்றைக்கி நைட்டும் தாக்குதல் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பதில் தாக்குதல் எதிர்பார்க்கறதுனால என்னென்னா, ஏர் இந்தியா விமானங்கள், பஞ்சாபுக்கு வர விமானங்கள்லாம் இந்த பிற்பகல் வரை வானிலையில் பறக்க வேணான்னு தடை பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா எல்லை முழுவதுமே ஒரு பதட்டமாக இருக்குது. எல்லை முழுவதுமே அலர்ட் பண்ணப்பட்டிருக்கு, இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.